ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மா பாரதி கையில இருந்த டிஎன்ஏ ரிசல்ட் பேப்பரை கிழிச்சு போட்டு சொல்றாங்க, இனிமேலாவது வாழ்க்கையில உறவுகள் மேலேயும் மனுஷங்க மேலேயும் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா லட்சுமி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க கண்ணம்மா அங்கிருந்து போனதும் பாரதி ரொம்ப அழுறாரு. சௌந்தர்யா பாரதிட்ட சொல்றாங்க, இதை தானடா நான் 10 வருஷமா கண்ணம்மா நல்லவன் சொல்லிட்டு இருந்தேன், அதை நீ ஏன்டா நம்பாம போன அப்படின்னு கேக்குறாங்க. வேணு சொல்றாரு, ஏற்கனவே பாரதி நொந்து போய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், கண்டிப்பா காலம் இதை மாத்தும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. லட்சுமி கண்ணம்மாட்ட சொல்றாங்க, நாங்க உங்க வயிற்றுல இருக்கும் போதே அப்பா உன்னைய வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாராமா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா அப்பா யாரு அப்படின்னு தெரியாம நான் ஏங்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி அம்மாவுக்காக ஹேமா ஏங்கிட்டு இருந்தா, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் எதுவுமே சொல்லாமதானமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. உன்னை கஷ்டப்படுத்தின சந்தேகப்படுத்தின யாருமே எங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி ஒரு கிராமத்துல இருந்தோமா, அதே மாதிரி அந்த கிராமத்துக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா சொல்றாங்க, லட்சுமி சொன்ன மாதிரி நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா, நம்ம இங்க இருந்தா நம்மள திருப்பி தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நீ எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிற அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க கண்ணம்மாட்ட. கண்ணம்மா சொல்றாங்க, இந்த பொல்லாத உலகம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம 3 பேரும் இனிமே சேர்ந்து வாழ்க்கையில போராடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. இந்த சொசைட்டில நான் ரொம்ப பெரிய ஆளு, பெரிய ஹார்ட் சர்ஜன், எனக்கு நானே ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் எவ்வளவு ஒரு முட்டாளா இருந்திருக்கிறேன் இப்பதாம்மா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இந்த வெண்மாவோட பேச்சை நம்பி என்னோட வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டேனேமா அப்படின்னு சொல்றாரு. வெண்மாவை மட்டும் நான் நம்பாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் என்னோட மனைவி குழந்தைகளோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்மா அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, இதை தன்னடா நானும் உன்னோட அப்பாவும் இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தோம், வெண்பாவை நம்பாத அப்படின்னு. அம்மா சொல்றத நீ காது கொடுத்து கேட்டிருந்தேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா இனிமே என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல, அவ ஒரு முடிவெடுத்தானா அதுல கண்டிப்பா உறுதியா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படிலாம் சொல்லி பயமுடுத்தாதீங்கம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. இத்தனை வருஷமா ஒரு குழந்தை அப்பா இல்லாம ஏங்கிருக்கு, இன்னொருத்தி என்னன்னா அம்மா இல்லாம வளர்ந்துருக்கா, இனிமே என்னோட குழந்தைங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாரு. என் மேல உயிரே வச்சிருந்த என்னோட கண்ணம்மா எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாரு. அப்பா அப்பான்னு என் மேல அன்பா இருந்த என்னோட குழந்தைகளும் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாரு. வேணு சொல்றாரு, நீ கவலைப்படாத பாரதி, கண்ணம்மாட்ட பேசி சரி பண்ணி உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மாவுக்கு கொஞ்சம் நம்ம அவகாசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நைட் ஃபுல்லா பாரதி, ஹேமா, லட்சுமி கண்ணம்மா போட்டோவை பார்த்து அழுதுட்டே இருக்கிறாரு. மறுநாள் காலையில பாரதி எழுந்து இப்ப சாமி கும்பிடுறாரு. சௌந்தர்யா, வேணு, அகிலன், அஞ்சலி எல்லாருமே இப்ப அங்க வந்துடுறாங்க. சௌந்தர்யாட்ட பாரதி சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி கண்ணம்மா பிடிவாதமா என் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்னம்மா பண்றது அப்படின்னு கேக்குறாரு. கவலைப்படாத பாரதி, எல்லாருமே பேசி கண்ணம்மாவுக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு சௌந்தர்யா நம்பிக்கையா பேசுறாங்க. அஞ்சலியுமே சொல்றாங்க, ஒருவேளை அக்கா வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டான்னா என்னோட அம்மா விட்டு நான் பேச சொல்றேன், இல்ல அப்படின்னா அப்பாட்ட சொல்லி பேச சொன்னா கண்டிப்பா கண்ணம்மா அதுக்கு சரின்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்றாங்க. அகிலன்மே சொல்றாரு, பயப்படாத பாரதி, இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இந்த வீட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம கண்ணம்மாவை பார்த்து பேச போலாம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது கண்ணம்மா என்னோட குழந்தைகளோட தான் நம்ம இந்த வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்றாரு. நீதான் சாமி கும்பிட்டுருக்கேல பாரதி, கண்டிப்பா அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. எல்லாரும் இப்போ ரொம்ப நம்பிக்கையோட கண்ணம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. நான் அங்க போய் பார்த்தா கண்ணம்மாவோட வீடு பூட்டி இருக்கு. அந்த கண்ணம்மா வீட்டு டோர்ல இப்போ ஒரு லெட்டர் இருக்கு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.